நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரனை ஆதரித்து பகுதி செயலாளர் எட்வின் பாண்டியன் தலைமையில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் தூத்துக்குடி வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி ஆகிய இடங்களில் பொதுமக்களிடம் பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடியில் அண்ணன் டிடிவி தினகரன் சார்பாக 25வது வார்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்டுட்ருக்கோம். அவர் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்துவார் என்று நாங்கள் எல்லாரும் உறுதி கொள்கிறோம். அந்த நம்பிக்கை தான் எங்களை இந்த பாதையில் வழிநடத்தி செல்கிறது என்று கூறி பரிசு பெட்டிக்கு வாக்களிக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி விளாத்திக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஒன்றிய செயலாளர் ரூபன் வேலவன் உள்ளிட்ட கழகத்தினர் உடன் சென்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி.கே. ராஜேந்திரன் தருமபுரி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிருஷ்ணாபுரம், கொட்டாவூர், அரியகுளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வெற்றி சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வேட்பாளருடன் தருமபுரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துன ஆனந்தை ஆதரித்து ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் VMS முஸ்தபா பிரச்சாரம் செய்தார். இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலனாக திகழும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் பரிசு பெட்டி சின்னத்திற்கு வாக்களித்து கழக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதி விழுப்புரம் நகருக்கு உட்பட்ட கீழ்பெரும்பாக்கம், மகாராஜபுரம், மருதூர், மந்தக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். காமராஜ் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட பருத்தியூர், பூங்காவூர், புலிவளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். கொரடாச்சேரி ஒன்றிய கழக செயலாளர் சாம்பசிவம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு SR செல்வம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளான சவுண்டப்பூர், வெள்ளாளபாளையம், பொம்மநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அப்புச்சாமி, அவைத்தலைவர் காளியண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைவான் ஸ்ரீரங்கம் தொகுதி அந்தநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட முள்ளிக்கரும்பூர், கம்பரசம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் R. மனோகரன், ஒன்றிய கழக செயலாளர் வாசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு G. செந்தமிழன் குன்னத்தூர், அத்திமலைப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக அமைப்பு செயலாளர் C. ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு R. பாலசுப்ரமணி மோட்டுக்கொல்லை, மல்லிகைத்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் திறந்த ஜீப்பில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இதேபோல் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜெயந்தி பத்மநாபன் சாத்தூர், குண்டலப்பள்ளி உள்ளிட்ட ஊராட்சிகள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார்.